அல்லாஹ் உங்கள் அருகில் இருப்பதும் உங்கள் துவாக்களை கேட்பதும் உங்களுக்கு தெரியுமா? ரமலான் மாதத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 186 முதல் 188 வரை. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறான். அவர்கள் என்னிடம் பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று கூறுவீராக. நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவதை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் இரகசியமாக தம்மைத்தாமே வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் ஃபஜ்ர் அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பகிருங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஃப்திகாஃபில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். அந்த வரம்புகளை தாண்ட முற்படாதீர்கள். இவ்வாறே கட்டுப்பாட்டுடன் தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறான். அன்றியும் உங்களிடையில் ஒருவர் மற்ற ஒருவரின் பொருளை தவறான முறையில் சார்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்கள் பொருள்களிலிருந்து ஒரு பகுதியையும் அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் இந்த வசனங்களை, அவன் வார்த்தைகளை அனைவருக்கும் பகிர்ந்து அவனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.